இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே 5, 2026 செவ்வாய்க்கிழமை சங்கடகர சதுர்த்தி. அது செவ்வாய்க்கிழமை வருகிற சங்கடகர சதுர்த்தி வந்து அங்காரகன் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். சித்திரை மாதத்தில் வரும் இந்த சங்கடகர சதுர்த்தி வந்து தடைகளை நீங்கி முழு முதற்கடவுளான விநாயகர் பெருமானை வழிபடுவதற்கு மிகச்சிறந்த நாளாகும். அதிலும் இந்த செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வரும் இந்த சதுர்த்தி வந்து என்ன சொல்லுவான்னா அங்காரக சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கப்படுதால் கூடுதல் சிறப்பும் இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா மாலையில் நிலவு உதிக்கும் நேரத்தில் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி விரதம் இருந்து வழிபடுவதனால தீராத நோய்கள் வந்து தீரும், கடன் சுமைகள் குறையும் மற்றும் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படும் திருமண தடைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. வாழ்வில் ஏற்படும் சகல சங்கடங்களையும் தீர்த்து வெற்றிகளை அள்ளித்தரும் ஒப்பற்ற புண்ணிய தினம் இதுவாகும். நாளில் வந்து நீங்கள் ஏதாவது வேண்டியிருந்தால் விநாயகருக்கு வந்து கொழுக்கட்டை இந்த மாதிரி பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிட்டு உங்கள் வேண்டுதலை வந்து அழகாக நிறைவேற்றலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறும். இந்த செவ்வாய்க்கிழமையில் வரும் தேய்பிறை சதுர்த்தி திதி மிகவும் விசேஷம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஒரு தடவை பரத்வாஜ முனிவரால் கைவிடப்பட்ட சிவந்த மேனியுடைய குழந்தையை பார்த்த பூமி தேவி அங்காரகன் என பெயரிட்டு வளர்க்க ஆரம்பித்தாளாம். குழந்தை வளர்ந்து பெரியவனானதும் தந்தையிடம் வருகிறான். அவனுக்கு உபநயனம் செய்து வேதங்கள் கற்பித்து தன் இஷ்ட தெய்வமான விநாயகரின் மூலமந்திரத்தை உபதேசிக்கிறார் பரத்வாஜர். விநாயகப் பெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டு அங்காரகன் 1000 வருடங்கள் கடும் தவம் இருக்கிறான். இதனால் மனம் குளிர்ந்த விநாயகர் அவனுக்கு தேய்பிறை சதுர்த்தி திதியில் காட்சி தருகிறார். அங்காரகன் அருள் பெற்ற அந்த புனித நாளில் விரதம் அனுஷ்டித்து விநாயகர் பெருமானை வணங்கி துதிப்பதற்கு அவர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் நாள் இந்த நாள். கூடுதலாக அங்காரனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில் வரும் தேய்பிறை சதுர்த்தி திதியில் விரதம் அனுஷ்டிக்க விநாயகரின் அருளும் செவ்வாய் பகவானால் ஏற்படும் கிரக தோஷங்கள் முழுமையாக நீங்கும். உங்களுக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் வந்து பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் எடுத்து செதற்காய் உடைத்தால் உங்களோட வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும்.